மணி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நீங்களா? நம்பர் 1 பாண்டி, இவரை போய் நம்பர் 1ன்னு கூப்பிடுறீங்க. இவர் தான் உங்ககிட்ட மாட்டின முதல் கைதியா? இவர்தான் எங்க தலைவர். இவரா? பாண்டி, போங்க போங்க. என்ன லதா, என்ன பாக்குற? உங்க அப்பா என்ன சாப்பாட்டுறாமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நான் சூழ்ச்சிக்கார சபாபதிங்கிறது யாருக்கும் தெரியாது. மணி, பாஸ்கர் படிச்சவன். அவங்கிட்ட இப்படி நீ முரட்டுத்தனமா நடந்துக்கலாமா? பாஸ்கர், அந்த ஜீபூம்பா யாரு? அவன் பலம் என்ன? அவன் இப்ப எங்க இருக்கிறான்? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பாஸ், வெள்ளியங்கிரி வந்திருக்காரு. அவனை இந்த ரூமுக்கு அழைச்சிட்டு வா. ஓகே பாஸ். மடிக்கண்ணு, இவங்களை இங்கேயே இருந்து பார்க்க. என்ன வெள்ளிங்கிரி, உட்காருப்பா உட்காரு. பரவாயில்ல. சரக்கெல்லாம் படகுல இருந்து கோடவுனுக்கு போய் சேர்ந்துதா? இல்ல, பழைய பாக்கி 3 லட்சம் இருக்குது. அத தீத்தாதான் சரக்கு இக்கரைக்கு வரும். ஏன்பா, என் மேல உனக்கு அவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? இல்ல, நம்ம 2 பேரும் செய்யறது தப்பான தொழில். இதுல யார நம்புறது? கணக்கு தீத்துருங்க, சரக்கு வாங்கிக்கோங்க. சரிப்பா. பாண்டி, வெள்ளிங்கிரி கணக்க சுத்தமா தீத்துரு. ஓகே பாஸ். வெள்ளங்கிரி, இப்படி வாங்க. பாஸ்கர், நாங்க கணக்கு தீர்க்கிற விதம் இப்படித்தான்ப்பா. உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. பாண்டி, பாஸ்கர் லதாவும் இந்த ஹால்லயே இருக்கட்டும். அப்பா, லதாவும் இவனோட விட்டு வைக்கிறதா? அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் பாஸ்கர் நமக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வர அது உதவியா இருக்கும். நான் உங்களுக்கு துரோகம் செய்துட்டு நானே உங்களை ஆபத்துல சிக்க வச்சுட்டேன். கவலைப்படாது. முதல்ல நாம எங்கே தப்பிச்சாங்க. நான்சென்ஸ். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல. லதாவையும் அந்த பாஸ்கரோடய சேர்த்து பூட்டி வச்சுட்டாரு. ஆமா, உங்களுக்கே லதா மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? பாண்டி, என் மனசு உனக்கு தெரியாது. நான் லதாவை மணக்க விரும்புறேன். அப்போ ரீட்டா? ரீட்டா அவ நம்ம வியாபாரத்துக்கும் சல்லாபத்துக்கும் மட்டும்தான். எனக்கு நல்ல மனைவியாகும், என் குழந்தைகளுக்கு தாய் பண்புள்ள ஒரு பெண் தான் தேவை. அதுக்கு இந்த ரீட்டா சரிப்படாது. என் லதா தான் பொருத்தமானவன். கரெக்ட். நம்பர் 2, உங்க தகுதிக்கு ரீட்டா லாயக்கே இல்ல. யாருங்க? ஒத்துறமில்ல. ஹலோ. எஸ் ஃபாதர். உடனே படகு துறைக்கு வாங்க. அப்படியா? இதோ வந்துடும். நம்பர் 1 உடனே வர சொல்றேன். வாங்க.
வீட்டை சுத்தியும் காவல் இருக்கு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாண்டி, ஏதோ ஆபத்து. நீ ரீட்டா அந்த பக்கம் போய் தேடுங்க. இதோட நீ தொலைஞ்ச. முடிக்க சீதா பாக்குற தீர்த்துக்கிட்டு
செஞ்சுட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, இத்தனை நாள் பைத்தியமா தான் இருந்தேன். பாண்டி கிட்ட என்ன பத்தி நீங்க பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் என் பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. ரீட்டா, இப்ப கூட நான் உங்களை சொல்ல முடியும். ஆனா உங்களை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் உயிரோட விட்டுட்டு போறேன். ரீட்டா, 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 ரீட்டா. கவலைப்படாத. வரண்டாடாய், 5-6 ஜீப்ல 4-5 போலீஸோட வந்து தைரியமா உங்களை பிடிக்கிற பரடாய். அப்பாடா, தப்பிச்சோம். இனிமே பயம் இல்லை. ரீட்டா, நீ செய்த உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். ரீட்டா, நீ என் சொந்த சகோதரி மாதிரி. லதா, என் வாழ்க்கையில நான் முதலா செஞ்ச நல்ல காரியம் இதுதான். அப்பா, அந்த ஜீபும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். ஆமாங்க, அவருடைய கையால் நீங்க நினைச்சுதான் உங்களை இவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க. ரீட்டா, தீபும்பா கேவலம் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, தன்னலமற்ற தெய்வீகமான பூதம். இந்த 20ஆம் நூற்றாண்டுல பூதமா? உண்மையாத்தான் சொல்றேன். லதா, உங்க அப்பாவுக்கு பரிசு பொருளா கொடுக்க வந்தவங்கள ஒரு ஜாடி, அதுக்குள்ளே இருந்து வந்தவர் தான் தீபும்பா. அப்படியா? ஒரு நாள் என்ன சந்திச்சு என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தாரு. என்ன? அவர் உன்னை தனியா சந்திச்சாரா? ஆமா, அவரை நான் தான் சரியா புரிஞ்சுக்காம கோபத்துல ஏதோ பேசிட்டேன். மணி வராரு, சீக்கிரமா போ. எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க? அதோ போறாங்க பாரு. Down, down, down. Come on. Down, down.
ஐயோ முடியாது. ஐயோ ஐயோ முடியாது. ஐயோ No. தீபம்பா கேவலம் ஒரு சாதாரண மனிதர் இல்ல, நிச்சயமான பூதம். ஏன் என்ன புரிஞ்சுட்டு, என்ன நல்லவன்னு புரிஞ்சுட்டு தீபம்பா வான்னு கூப்பிட்டாதான் நான் திரும்ப போறேன். பாஸ்கர், பாஸ்கர், கவலைப்படாதே பாஸ்கர். தீபம்பா வாங்க போலாம். பாஸ்கர் கார்ல ஏறுங்க. என்ன தீபம்பா அது? லதா அங்க ஹெலிகாப்டர் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா, என்ன கார்ல ஏற சொல்றீங்களே? பரவாயில்ல, கார்ல ஏறுங்க. அதோ தீபம்பா வந்துட்டாரு. என்ன மோட்டார் கார் மாடல்ல ஹெலிகாப்டரா? வரட்டும், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். सैतान का बच्चा गुंडू सुड़ रहा, गुंडू। இடிக்கிற மாதிரி போ, இடிக்கிற மாதிரி போ. நோ நோ, இறங்கல இறங்கல. கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வந்திருக்கோம். நான் நம்பர் 1 கொண்டு வந்திருக்கேன், நீ நம்பர் 2 புடிச்சிட்டு வந்தியா? வெரி குட். இன்ஸ்பெக்டர் சார், உள்ள தள்ளதுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு இதே நம்பர் தானா? நம்பர் 1 நம்பர் 2. ஏய் பத்ரா, என்னடா லதா எங்கடா? தங்கவேலு முதலியார் வீட்டுல லதாவும் தீபம்பாவும் தங்கியிருக்காங்க. தீபமா வந்த சத்தம் போடாதடா, சீக்கிரமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு முதலியார் வீட்டுக்கு போ. என்ன தீபமா, இந்த வீட்டுக்கு நீங்க தான் விளக்கேத்தி வச்சவர், உங்களை மறக்க முடியுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். கரெக்ட். தீபூம்பா பையன் உங்களே கூப்பிடுறான். தீபூம்பான்றான். உங்க மேல உசுறு. உங்க சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம். நான் என் நன்றி கடமை செலுத்திட்டேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நான் வர்றேன். மிஸ்டர் தீபம்பா, எங்களை விட்டுட்டா போறீங்க? எங்களோடவே இருங்க தீபூம்பா. இல்ல, இந்த பட்டணத்துல என்னுடைய உதவி பல பேருக்கு தேவையா இருக்கு. பல நல்லவர்கள் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை ஏற்படுத்த போறேன். ஆனா நேரடியா பூதமா போய் செய்ய போறது இல்ல, மறைஞ்சிருந்து உதவி செய்ய போறேன். அவங்க இந்த பூதத்தின் வேலையை அதிர்ஷ்டம், குட் லக்னு சொல்ல போறாங்க. தீபம்பா